Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. திடீர்னு 8ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வருது, ஜனநாயகன் பொங்கலுக்கு வரப்போறது இல்லை. இந்த செய்தியை கேட்டோன்னே எப்படி இருந்தது? அந்த டைம் தான் கண்ணே கலங்கிடுச்சு எனக்கு. அந்த படத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோ எல்லாமே முதல்ல அந்த படம் லீக் ஆயிருச்சுங்கிறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களுக்கு அது எப்படி வந்து சேர்ந்தது அப்படிங்கறது ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தான் தெரிஞ்சது. அதுல கேட்டாங்க, விஜய் சார் படம் பண்ணியான்னு உனக்கு எப்படி தெரியும்னு அப்போ நான் கேட்டேன். இல்ல போன்ல வந்துருச்சு. என்னடா சொல்ற? ஷாக் ஆயிட்டேன். அப்போ நானு சார் வர்றாருன்னு எங்களுக்கு தெரியாது. லாஸ்டா பிரகாஷ்ராஜ் சார் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் டைரக்டர் வந்து பிரகாஷ்ராஜ் சார்ட்ட சொல்றாரு, சார் இங்க வந்து உட்காருவாரு. அப்போ எனக்கே அப்படியே தளபதி மேல இவ்வளோ பற்று இருக்கிற உங்களுக்கு அது வந்து நீங்க அவர்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்டவனா நீங்க நடிக்கணும் அப்படிங்கிறது வந்து முதல்ல உங்க ஆன்மா அதை ஏத்துக்குச்சா? அந்த சீன்ல வந்து வினோத் என்ன சொன்னாரு? ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 6 நாள் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. பட் ஸ்டில் இன்னும் நாங்கள் கிரேஸை நிப்பாட்டுறதா இல்லைப்பா, டெய்லி ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட பேசுறதுக்காக இணைஞ்சிருக்கார் ஜனநாயகன் படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் பிரபாகர் அவர்கள். அவரை வெல்கம் பண்ணிடலாம். நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். பிரதர் வெல்கம். வணக்கம். தளபதியோட நடித்த அனுபவம், அதுவும் தளபதியோடைய கடைசி படம் ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய டேகோட வந்தது. எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருந்தது. இந்த படத்து மேலே இருந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் தாண்டி ஐயோ இதுதான் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் ரசிகர் பட்டாளம் நடிச்சிருக்காங்க. அதில் எல்லாருக்குமே திறமை உள்ள எல்லாருக்குமே அதில் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதன் வகையில் நீங்களும் அந்த படத்தில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க. எப்படி இருந்தது தளபதியோட கடைசி படத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது முதல்ல எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது? அது எனக்கு பெரிய ஸ்பெஷல் தான் பிரதர். இப்போ நினச்சி கூட பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஏன்னா விஜய் சாரோட லாஸ்ட் படத்தில் ஆக்ட் பண்ணுறது சின்ன விஷயம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு பின்னாடி 10,000 பேர் அங்கே ஆடிஷன் எல்லாமே வந்திருந்தாங்க. பட் அந்த இடத்துல எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஹெச்பிஎன்எஸ் சாருக்கும் அவரோட டீம் எல்லாத்துக்கும் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே. என்ன விஷயங்கள் பேசுனீங்க தளபதி கிட்ட? ஏன்னா அந்த ஒரு சீன், டைனிங் சீன் வந்து ஒரு முக்கியமான சீன். ஒரு குழந்தைய தூக்கி போடுற ஒரு சீன் ஒன்று இருக்குது. ஆனால் தியேட்டரில் பயங்கர கிளாப்ஸ் வாங்கினது அந்த டைனிங் சீன். அதில் தளபதிக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. நாங்கள்லாம் ஸ்க்ரீனில் பார்க்குறதே எங்களுக்கு ஒரு பெரிய இதுவாக இருந்தது. நீங்கள் ஆனால் அவ்வளோ பக்கத்தில் இந்த மாதிரி விட்னஸ் பண்ணியிருக்கீங்க தளபதியை வந்து. எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்டை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அதை நினச்சி பார்க்கும்போது அதான் கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவர் படத்தை பார்த்து நம்ம வாழ்ந்த பசங்க. 5th ஸ்டாண்டர்டு கில்லி படத்துக்கு கூப்பிட்டு போக சொல்லி எங்கள் அப்பாட்ட சொல்லும் போது செம்ம அடியை அடித்து போட்டு போகக்கூடாது அப்படின்னு. ஆனால் அந்த அடி அடித்ததுக்கு எங்கள் அப்பா அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போயிட்டு அப்போவே விஜய் சார்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அடுத்தடுத்து அவரோட படத்தை பார்த்து அவரை பார்த்து வளர்ந்த பசங்க தான் நாங்கள். ஆர்டிஸ்டாக ஆகணும்னா, ஒரு ஹீரோ ஒரு ஆக்டராக ஆகணும்னா அவரை பார்த்து தான் முக்கியமான பங்கு தான் இருக்கும். அதுக்கு பெரிய ஹாப்பி. அந்த படத்தில் நடித்ததுக்கு பெரிய சந்தோஷம். ஓகே. நீங்கள் அந்த சீன் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது நீங்கள் இடம்பெற்ற சீனை தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்ல. குறிப்பாக அந்த டைனிங் சீன் வந்து தளபதி அப்படி எடுத்து குத்தும் போது தியேட்டரே பிளாஸ்ட் ஆச்சு. ஆப்போசிட்டில் நீங்கள் இருந்தீங்க. தியேட்டரில் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். நம்ம இருக்கிற ஒரு சீனில் தளபதி ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, கத்துறாங்க, பிளாஸ்ட்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது அந்த உணர்வை பற்றி சொல்லுங்கள். அந்த சீன் பண்ணும்போது எங்களுக்கு அவர் பண்ணும்போது ரியாக்ஷன் தான் பயங்கர கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பட் அந்த இடத்துல அவர் லைவாக நேரில் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. ஓகே. என்ன ஷேர் பண்ணார், என்ன பேசினார் உங்ககிட்ட? அந்த செட்டுக்கு வரும்போது எப்படி இருந்தார் தளபதி? ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாம் டேபிளில் உட்காந்துட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீம் எல்லாமே நாங்கள் டேபிளில் உட்காந்துட்டோம். அடுத்து பிரகாஷ்ராஜ் சார் வந்தார். அப்புறம் செட்டே டக்குன்னு சைலண்ட்டாக ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா விஜய் சார் வர்றாரு, போலீஸ் காஸ்டியூம். நான் அப்படியே தீ போல் நெருப்பு போல் இருந்தார். பார்க்கவே அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. சார் வர்றாருன்னு எங்களுக்கு தெரியாது. லாஸ்ட்டாக பிரகாஷ்ராஜ் சார் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் டைரக்டர் வந்து பிரகாஷ்ராஜ் சார்கிட்ட சொல்கிறாரு, சார் இங்கே வந்து உட்காருவாரு. அப்போ எனக்கே அப்படியே இதுவாக இருந்துச்சு. சாருக்கு ஆப்போசிட்லேயே நம்ம உட்காந்துருக்கோம். அதுவே அப்போ அந்த டைமில் நம்ப முடியல. பட் அந்த இடத்துல இருந்ததுக்கு எனக்கு பெரிய சந்தோஷம். அந்த படத்தில் கிட்டத்தட்ட நான் அதில் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் எனக்கு அதில் கிடைச்சது காட் கிஃப்டும். அண்டு இப்போ மறுபடியும் சொன்னேன்னா ஹெச்பிஎன்எஸ் சாரும் அந்த டீம் எல்லாத்துக்குமே தான் நான் தேங்க்யூ சொல்லுவேன். ஓகே. நீங்கள் உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? தளபதியோடவோ இல்லை பிரகாஷ் ராஜ் சாரோடவோ பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா உங்களுக்கு? நீங்கள் ஏதாச்சும் பேசுனீங்களா? கிடைச்சது, பட் பேசலை. ஏன்னா ஆர்டிஸ்ட் நாங்கள் அந்த கண்டென்ட் அது உள்ளதாக இருக்கணும். அதுக்கு மேலே ஏன்னா அவங்கவுங்க அந்த டைலாக் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மூணில் போய் நம்ம எதுவும்
பேச வேண்டாம், நாங்களும் பேசலாம். ஓகே ஓகே. பட் விஜய் சார் வந்தோன்னே எல்லாத்துக்கும் ஹாய் காட்டினாரு. காட்டிட்டு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு உட்காந்துரு. ஓகே. அந்த ஷார்ட் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டு, என்ன பண்றீங்க நீங்க எல்லாம், அதான் கோ ஆர்டிஸ்ட்னு பார்க்காம எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டு நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் முடிச்சோன்னா கிளம்பிட்டு. சூப்பர் சூப்பர். பிரகாஷ் ராஜ் சாரும் அப்படிதான், 2 பேருமே அதான் பண்ணாங்க. ஓகே ஓகே. இப்போ பிரகாஷ் ராஜ் சாரும் விஜய் சாரும் இந்த காம்பினேஷன் வந்து நம்ம கில்லியில் நீங்க சின்ன வயசுல 5வது படத்துக்கு அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட காம்போங்கிறதே ஒரு டெட்லியான காம்போ. இப்போ இந்த படத்துல வந்து இப்போ அந்த சீனே பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ரெஃபரன்சஸ்லாம் இருக்கும். 50 வருஷம் ஆண்ட கட்சி, அதுக்கப்புறம் என் பிள்ளை என் பேர் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். பிரகாஷ் ராஜ் சாருமே வந்து பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனால் விஜய் சார் வேற ஒரு அரசியல் பயணத்தில் இருக்கிறாரு. இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்கனாலே என்னப்பா இது எதிரும் புதிருமா இருக்கு அப்படிங்கிற நம்மளுக்கு ஒன்று இருக்கும். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள செட்டில் எப்படி இருந்தது, அவங்களுக்குள்ள அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருந்ததா இல்லை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்டாங்களா, அதை பற்றி? அவங்களுக்குள்ள பாண்டிங் எந்த குறைச்சலும் இல்லை. ஏன்னா அவ்வளோ அழகா இருந்தாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே அந்த மூவி ஒர்க்குன்னு சொல்லும் போது அவ்வளோ பாண்டிங்ல தான் இருந்தாங்க. எந்த ஒரு மூஞ்சி சொல்லிப்போ இல்லாம 2 பேருமே கேஷுவலா அழகா பேசிட்டு தான் இருந்தாங்க. இவரு வந்தோன்னா அவருக்கு எந்திரிச்சு வணக்கம் சொன்னாரு, இவரும் கை கொடுத்துட்டு 2 பேருமே கேஷுவலா தான் பழகுறாங்க. ஓகே ஓகே. ஸோ நம்ம வெளியில பாக்குற மாதிரி இல்ல, உள்ள அவங்களுக்குள்ள அந்த நட்புங்கிறது இன்னும் வெளியே இருக்கிறது வேற, உள்ள டீம்னு ஒர்க்குன்னு வந்துட்டா அவங்க அந்த ஒர்க்ல மட்டும்தான் ஒரே குடும்பமா இருந்து பண்றாங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாம. ஓகே சூப்பர் சூப்பர். நீங்க படம் பாத்தீங்களா, எங்கெங்கெல்லாம் பாத்தீங்க, எத்தனை தடவை பாத்தீங்க, ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்தது? நான் மூவி 4 வாட்டி பார்த்துட்டேன். ஓகே. விஆர் அப்புறம் செலிபிரிட்டி ஷோ பார்த்துட்டேன். ஓகே. விஆர் விட்டுருங்க, அது செலிபிரிட்டி ஷோ அது வேற. மற்றபடி இந்த பீப்புள்ஸ் தியேட்டர்னு சொல்றாங்கல்ல, ரோஹிணி கமலா இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கதான் விஜய் சார் என்ட்ரி வந்தாலே அங்க விசில் பறகுது, கத்து சவுண்டே அங்க சவுண்டே கேட்கல. இவங்க கத்துறதே இவங்க விசில் சத்தம் மட்டும்தான். அந்த இடத்துல நானே எந்திரிச்சு கத்துனா அவ்வளவு இதுவா இருக்கு. அந்த கத்துல இப்படி குத்துவாரு, அந்த இடத்துல தான் நானே விசில் அடிச்சு எந்திரிச்சு கத்துனேன். ஓகே. உங்களுக்கு தோணுச்சு தளபதி வந்து அது பண்ணும்போதே விசில் அடிச்சு கத்தணும், அப்பவே கத்தணும்னு தோணுச்சு. பட் சினிமால லைவா பண்ணேன். ஓகே. ஸ்பாட்ல பண்ணும். சோ உங்களுக்கு அங்கவே தெரியும்ல இந்த இடத்துக்குலாம் கைத்தட்ட போறாங்க, இந்த இடத்துக்குலாம் ஒரு அப்ளாஸ் வாங்க போறாங்க. கண்டிப்பா அந்த சீக்வன்ஸ் கண்டிப்பா கிளாப்ஸ் வரும், விசில் பறக்கும்னு நினைச்சோம். அதே போல அந்த சீனுக்கு மாஸ் கிளப்பிட்டாங்க. ஆடியன்ஸ் தான் விஜய் சாரோட ரசிகர்கள், அதுல நானும் ஒருத்தன் தான். அது பார்த்து வந்தது. அந்த சீன் வந்ததுக்கே நானும் தான் எந்திரிச்சு கத்தி விசில் பறக்க விட்டோம். ஓகே ஓகே. இப்போ இந்த படத்துல வந்து எக்கச்சக்கமான நடிகர் பட்டாளம் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு கனவோட இருக்கும், நம்ம வந்து விஜய் சாரோட கடைசி படத்துல நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜனநாயகன் ஒட்டி ஒரு 2 சம்பவங்கள் நடந்தது. அந்த 2 சம்பவங்கள் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அன்னைக்கு உங்களோட மனநிலை எப்படி இருந்ததுன்ட்டு சொல்லுங்கள். இப்போது நீங்கள் வந்து ஜனநாயகன் படத்தை சைன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, பேரண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருப்பீங்க படம் வரப்போகுது, 9ஆம் தேதி வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு 8ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வருது, படம் வந்து சென்சார் காரணமாக கால வரையறையின்றி தள்ளி வைக்கப்படுகிறது, ஜனநாயகன் பொங்கலுக்கு வரப்போறது இல்லை. இந்த செய்தியை கேட்டோன்னே எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த டைம் தான் கண்ணே கலங்கிடுச்சு எனக்கு. அந்த படத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோ எல்லாமே நான்றது இல்லை, மொத்த டீம் ரசிகர்கள் கொண்டு சொல்கிறேன். அந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்தோம். பட் அந்த டைமில் அந்த நியூஸ் வந்தது எங்கள் எல்லாத்துக்குமே செம்ம ஷாக்கு அண்டு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. எனக்கு தான் கண்ணே கலங்கிடுச்சு. ஓகே. டீமில் யார்கிட்ட ஷேர் பண்ணீங்களா இந்த துயரத்தை? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பண்ண ஆர்டிஸ்ட், மற்றபடி வெளியே யார்ட்டையும் சொல்லிக்கல. இந்த படம் பண்ணதே எங்கள் ஃபேமிலிக்கு அதிகமாக தெரியாது, அப்பா அம்மா. பட் அந்த படத்தில் பண்ண ஆர்டிஸ்ட் மட்டும்தான். ஓகே ஓகே. வெளியே யார்ட்டையும் சொல்லிக்கலாம். ஓகே. இது ஒரு பக்கம் இருக்கும்போது தேர்தல் அறிவிப்புகள்லாம் வருது. ஸோ தேர்தல் அறிவிப்புகள் வந்தோடனே ஒரு பொலிட்டிக்கல் படம் தேர்தல் சமயத்தில் வரக்கூடாதுங்கிறதுனாலே அந்த படம் லாக் ஆன காரணங்களும் இருக்குது. இப்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டைமில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, அந்த படம் வந்து லீக் செய்யப்படுது. அந்த லீக் ஆனப்போ உங்கள் மனநிலையில் என்னவா இருந்தது? முதல்ல அந்த படம் லீக் ஆயிருச்சுங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களுக்கு அது எப்படி வந்து சேர்ந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க. லீக் ஆனது ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா தான் தெரிஞ்சது. அதில் கேட்டாங்க, விஜய் சார் படம் பண்ணியான்னு உனக்கு எப்படி தெரியும்னு அப்போ நான் கேட்டேன். இல்லை ஃபோனில் வந்துருச்சு. என்னடா சொல்கிறேன், ஷாக் ஆகிட்டேன் அப்போது நான். அப்புறம் கேட்டேன், உனக்கு தெரியாதா ஃபோன் தான் லிங்கே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அப்போவே ரொம்ப அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டேன், அப்படியே ஸ்டென் ஆகிட்டு. ஓகே. ஏன்னா நம்ம தேட்டரில் தான் பார்க்கணும், அந்த ஒரு வைப்பு நம்மளை எல்லாம் விஜய் சார் படத்தில் அவர் கூட தேட்டரில் பார்க்கணும் ஒரு வைப்பு நம்மளுக்கு இருக்கும்.
அந்த எதிர்பார்ப்பே இல்லாம ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. பட் Okay. அது ஏன்னா அது எங்க ஃபேமிலி, நான் ஒரு சின்ன பங்கா நடிச்சிருந்தா கூட அது என்னோட படம் தான். லீக் ஆனது எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஓகே ஓகே அவ்வளவு வருத்தம் எனக்கும். ஓகே. ஆனா இப்போ அன்னைக்கு லீக் ஆனாலும் ரசிகர்கள் வந்து இன்னைக்கு கொடுக்குற வரவேற்பு இருக்குல்ல, இன்னைக்கு 6வது நாள், இன்னைக்கு வரைக்குமே படம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு. அது எதிர்பார்த்தீங்களா? எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இப்போ அதையும் தாண்டி இதெல்லாம் பார்க்கறது தான் நம்பவே முடியல. அதான் இவ்வளோ இதுவா ரசிகர் மேல தானே அவர் அவ்வளோ இதுவா இருந்தாரு. அந்த ரசிகர்கள் அவரை ஏமாத்தல. ஓகே. என்னதான் போன்ல படம் பார்த்தாலும் நாங்க தியேட்டர்ல வந்து வைபோட இப்ப நாங்க பார்ப்போம் தான். எல்லாமே இது வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. படமும் அவ்வளோ எல்லாமே ரசிகர்கிட்ட தான். அவங்க அவங்க கையில தான் எல்லாமே. ஓகே ஓகே ஓகே. ஒரு ஒரு வருத்தம் இருக்குங்களா? அவர் வந்து இன்னொரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற வருத்தம் இருக்கா? இல்ல வந்து பரவாயில்ல அரசியல் சிஎம் ஆயிட்டாரு, இன்னொரு படம் இல்ல, அவர் லைஃப் லாங் படம் பண்ணிட்டே இருக்கணும் தான் எங்களுக்கும் ஆசை. ஓகே. பட் இதோட போனது அதே எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. நாங்க அப்பல இருந்து அவரோட படத்தை பார்த்தா நாங்க வளர்ந்த பசங்க எல்லாமே. அவரோட ஃபைட்டு கீட்டு எல்லாமே டைலாக்ஸ் முத கொண்டு பேசுவார். இனிமே அவரோட படம் பார்க்க முடியாதுன்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு எங்க எல்லாத்துக்கும். ஓகே ஓகே. எனக்குன்னு இல்ல, ஆர்டிஸ்ட் நிறைய பேர் அந்த மாதிரி அந்த கஷ்டத்துக்கு தான் இருக்கு. ஓகே. ரசிகர்கள் முத கொண்டு. இப்போ நம்ம ரெண்டு ஒரு துக்கமான நிகழ்வுகளை பேசணும்ல. இது வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு அப்படின்னு 2 விஷயம் பேசணும். 3வது விஷயம் ஹாப்பியான விஷயம் தான். ஆனாலுமே அது ஒரு சோகத்தோட வந்தது. ஜனநாயகன் படத்தோடைய சென்சார் சர்டிஃபிகேட் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அப்பா ஒரு வழியாக வந்துருச்சுன்னு பார்த்தா ஏ சர்டிஃபிகேட். அகைன் தளபதியோட கடைசி படம். இப்போ நீங்கள் எப்படி 5ஆம் கிளாஸில் வந்து கில்லி படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, இன்னைக்கு இருக்கிற ஒரு 5ஆம் கிளாஸ் பிள்ளைங்க, 4ஆம் கிளாஸ் பிள்ளைங்க, எல்கேஜி பிள்ளைங்க உட்பட தளபதியோட படம் பார்க்கணும், ஜனநாயகன் படம் பார்க்கணும்னு அடம்பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பா அம்மா கூட்டிகிட்டு போகிற இடத்துல இருந்தாலுமே கூட, இல்லைப்பா உன்னை இந்த படத்தில் விட மாட்டாங்க, ஏ சர்டிஃபிகேட் 18 வயசு மேலே இருக்கிறவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளை சின்ன குழந்தைங்கள்லேருந்து 6லிருந்து 60 வரைன்னு சொல்லுவாங்கல்ல, தலைவர் படத்தோட டைட்டில் மாதிரி தளபதிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. 6லேருந்து 60 வரைக்கும் அவரோட ஃபேன் பேஸ் இருக்குது. ஆனால் அந்த 6லேருந்து 17 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் படத்தை பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம். முதல்ல அந்த டெசிஷன் எப்படி பார்க்குறீங்க? அது எவ்வளோ அதிர்ச்சியாக இருந்தது? அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அந்த படத்துல அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு பெருசா ஒன்றும் கிடையாது. நீங்க படம் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலா. அதுல அந்த மாதிரி தப்பான ரொம்ப இதுவான கிடையாது. பட் அந்த கண்டென்ட்காக அந்த சீன் வச்சிருக்காங்க. அது இல்லாம படம் பார்க்க முடியாது. பட் என்ன பண்றது, அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தது எங்க எல்லாத்துக்கும் வருத்தம் தான். அது குழந்தைங்க முத கொண்டு அந்த படத்தை பார்க்கணும் தான் ஆசை. ஓகே. ஏன்னா அதுல சொல்ற அளவுக்கு ஏதோ தப்பு கிடையாது. ஓகே. எச்வின் சார் எப்படிப்பட்ட டைரக்டர்னு தெரியும். அவரு அந்த மாதிரி நினைக்காம படம் பண்ண மாட்டார்ல. இந்த கண்டென்ட்காக அந்த சீன் வச்சிருப்பாங்க. பட் நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லி தராங்க. குட் டச் பேட் டச்னா என்னங்கறத அதுலயே சொல்லி கொடுக்குறாங்க. ஆமா, அது எவ்வளவு பெரிய விஷயம். அதை எடுத்து வெளியே சொல்ல மாட்டாங்கல்ல. இந்த ஒரு சீன் இப்படி வந்துருச்சுன்னு அதை மட்டும் கண்டென்ட் பண்ணி ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதே படத்துல தான் விஜய் சார் குட் டச் பேட் டச் எதுன்னு எல்லாத்துக்கும் புரியுற அளவுக்கு அந்த படத்துலயே சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப சின்ன குழந்தைங்க அந்த படத்தை பார்த்தா கூட அதை பார்த்தே எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்ல. ஆமா ஆமா. அப்ப அதை எடுத்து வெளியே சொல்ல மாட்டாங்கல்ல. இந்த ஒரு சீனை வச்சு அது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தே எல்லாத்துக்கும் கஷ்டம் தான். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அவர் மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த விஷயத்த சொல்லி தராருங்கிறது தமிழ்நாடுல எவ்வளோ ரீச் ஆகும். தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியன் லெவல்ல அது எவ்வளோ ரீச் ஆகும். எத்தனை குழந்தைங்களை ஃபேமிலி நம்பர் சொன்னா கூட குழந்தைங்க ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா விஜய் அங்கிள்னா எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியும். அப்ப அங்கிள் சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும் தானே அது புரிஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த படத்தை குழந்தைங்களும் பாக்குற படம் தானே, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே ஓகே ஓகே. பட் ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க. பட் குழந்தைங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து யூடியூப் வழியாவோ ரீல்ஸ் வழியாவோ கண்டிப்பாக போய் சேர வேண்டிய மெசேஜ் தான். கண்டிப்பாக வந்துடும். ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ டைட்டில் கார்டு இது சம்மந்தமாக நிறைய ரீல்ஸ்லாம் முன்னாடி வந்தது. அதாவது படம் பொங்கலுக்கு நிறுத்தி வைக்கும் போது நிறைய தாவேகா நண்பர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இப்போவே படத்தை விட்டிங்கன்னா தளபதி விஜய்னு வரும், எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் படத்தை விடுவேன் அடம்பிடிச்சிங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்னு வரும் அப்படின்னு. இப்போ இந்த ரீல் வைரல் ஆகுதுல்ல, இதை வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. என்னப்பா ஓவர் கான்ஃபிடென்ட்ல சொல்றீங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு என்னென்னலாம் பேசணுமோ இன்னைக்கு எல்லாமே அது நடந்திருக்கு. அந்த டைட்டில் கார்டு தான் ஒரு பெரிய ஸ்பெஷல். நம்ம படம் வந்து லீக் ஆகி ஒரு 1.5 கோடி பேர் பார்த்துட்டாங்கன்னு கோட் சொல்றாங்க. அதையும் மீறி அந்த படத்தை ஏன் தியேட்டரில் போனோன்னா அந்த டைட்டில் கார்டுக்காகவே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது. எப்படி இருந்தது அது? அந்த ஆக்ஷன் பண்ணி மாண்புமிகு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அந்த சீன் வரும்போது இது நானும் விசில் பறக்க விட்டு கோப்ஸ் பான்ஸா தான் இருந்துச்சு எனக்கு. அந்த இந்த படத்துல இவர் ஃபர்ஸ்ட் வாட்டி சீஃப் மினிஸ்டரா அவரை படத்துல நம்ம இருக்கமே ஒரு சின்ன பங்கா, அதை நினைச்சு எனக்கு பெரிய சந்தோஷம் தான் அது. பட்
எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த படத்துல நான் இருக்கேன்றதே, ஒரு சின்ன பங்கா இருக்கேன்றதே எனக்கு பெரிய சந்தோஷம். ஓகே, ஓகே. படத்துல வந்து நிறைய எம்ஜிஆர் ரெஃபரன்சஸ்லாம் இருக்கும். அந்த சீன் பத்தி நீங்க சொல்லுங்க. அதுல நீங்க இருந்தீங்களா இல்லையாங்கிறது உறுதியா சொல்ல முடியல. அந்த சாட்டை எடுத்து அடிக்கிற சீன். ஆனா உங்களோட கோட்டையில தான் அது ஆமா, நடக்கும். நாங்க கீழே அந்த ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி ஓடுவோம். பின்னாடி தான் அப்போ ஜாட்டோவிலும் விஜய் சார் வருவார் பின்னாடி. ஓகே. அந்த டைனிங் டேபிள் சீன் முடிச்சுட்டு நாங்க ஓடுவோம் அவரை பார்த்து பயந்துட்டு. அப்போதான் அந்த சீன் வந்துச்சு. அது லைவா பார்க்கும்போது எங்களுக்கு ஓகே, சின்ன எம்ஜிஆர் மாதிரி தான். சூப்பர். அந்த சீன் நடிக்கும் போது, அந்த சீன் ஷூட் பண்ணும் போது அது பின்னாடி இருந்த ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற தளபதி வெர்ஷன் தான். அந்த நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க, ஏன் ஃபுல் பாட்டே காப்பி ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கலாமே, ஏன் ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க, தளபதி அந்த பாட்டை பாடியிருந்தாருன்னா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும்லாம் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. பட் அது ஒரு ஸ்பெஷலான சீன் படத்தில். அந்த சீனோட எக்ஸ்பீரியன்ஸ், அது உருவான விதம், அதை பற்றி கொஞ்சம். அது நான் லைவாக தான் அங்கேயே நின்று பார்த்தோம். அந்த ஷார்ட் அப்போ நாங்கள் அங்கே தான் இருந்தோம். லைவாக பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே. பட் அவர் இவ்வளோ ப்ராப்ளம் எல்லாத்தையும் தாண்டி இதுக்கே நிறைய ப்ராப்ளம் தாண்டிட்டாரு. அது லைவா பார்க்கும்போது சந்தோஷம் தான். ஓகே, ஓகே. எப்படி பண்ணிட்டு இருக்காரு, ஆட்சி எப்படி பண்ணிட்டு இருக்காரு? சிஎம் விஜயை பாக்குறீங்களா? ஏன்னா ஆக்டர் விஜய் நீங்க ரொம்ப எதிரில இருந்து பார்த்துட்டீங்க. சிஎம் விஜய் இப்போ நம்ம எல்லாருமே தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, என்ன அளவுல உங்களுக்கு இருக்குங்கிறது வந்து சும்மா ஷேர் பண்ணுங்க ஜென்ரலா. இது வரைக்கும் அவர் ஒழுங்கா தான் கொண்டு போறாரு. பட் இன்னும் நிறைய பண்றது அவருக்கு டைம் கிடையாது. இப்பதான் வந்திருக்காரு. 2 months தான் ஆகுது. இன்னும் 5 வருஷம் காலகட்டம் இருக்கு. அந்த 5 வருஷத்துல அவர் ஃபுல்லா என்ன பண்றான்னு பார்த்துட்டு தான் அவர் எப்படின்னே மக்கள் தீர்மானிக்க முடியும். அவரை பத்தி சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் தீர்மானிக்க முடியும். ஓகே. பட் ஆனால் ரொம்ப அவசரப்படுறாங்களோன்னு தோணுதோ? ஏன்னா இப்போ குறை சொல்லிட்டே இருக்கிறாங்கல்ல. வெறும் 2 மாதம் தான் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸே இல்லை. இப்போ தான் வந்திருக்கிறோம். ஆட்சி வந்து அதிகாரம் வந்து அமைச்சர்கள்லாம் நியமித்து இப்போ தான் ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சரே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறைய பொறுப்புகள்லாம் நியமிக்கிறாங்க. ஆனால் குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே. ஏன்னா யூஸ்வலாக ஒரு கவர்மெண்ட்டுக்கு 6 மாதம் ஹனிமூன் பீரியடுன்னு சொல்லுவாங்க. 6 மாதம் விமர்சிக்கவே மாட்டாங்க. ஆனால் தளபதினா மட்டும் வந்து ஹனிமூன் பீரியட் 6 நாள் கூட ஹனிமூன் பீரியடே இல்லை. 2வது நாள்லேருந்தே விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஸ்பேஸ் கொடுத்து பார்க்கணும் சார். இப்போ என்னன்னா, எடுத்த உடனே அவர் இதுக்கு முன்னாடி கட்சியில் இருந்தது கிடையாது, சீஃப் மினிஸ்டராக இருந்தது கிடையாது. இப்போ தான் வந்திருக்காரு. அதை பற்றி ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஒவ்வொரு விஷயம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவருக்கு டைம் வேணும் கண்டிப்பாக. அப்போ அது நம்ம இந்த 5 வருஷத்துல தானே அவர் என்ன பண்றாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ டைம் வந்து இன்னும் 3 மாசம் கூட முழுசா முடியல. அவருக்கு கண்டிப்பா ஸ்பேஸ் வேணும். அப்பதான் அவர் பண்ண முடியும். ஓகே. பெரிய வாழ்த்துக்கள் இந்த படத்துல பங்களிச்சு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதுக்கு. அடுத்து வேற என்னென்ன எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட இருந்து? என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? லைனப்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு அந்த மாதிரி? மரகதநாணயம் 2 அதுல மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் அரசன் வெயிட்டிங்ல வச்சிருக்காங்க, இன்னும் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணல, வெயிட்டிங்ல வச்சிருக்காங்க, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே. பட் அவ்வளவுதான். ப்ரோ, இப்போ விஜய் சாரை பத்தி பேசும்போதே இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட இவ்வளோ ஒரு இதுவோட பேசிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு சீன் இருக்கு, அந்த குழந்தைய வந்து இது பண்ற சீன், தூக்கி போடுற சீன். தளபதி வந்து ஒரு மாதிரி ஏளனமா பார்த்து, நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ என்ன பண்ணிட முடியும் அப்படின்ட்டு. தளபதி மேல இவ்வளோ பற்று இருக்கிற உங்களுக்கு அது வந்து நீங்க அவர்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்டவனா நீங்க நடிக்கணும் அப்படிங்கிறது வந்து முதல்ல உங்க ஆன்மா அதை ஏத்துக்குச்சா? அந்த சீன்ல வந்து வினோத் என்ன சொன்னாரு, எப்படி அந்த சீன் உருவாச்சு? ஏன்னா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து அதிகமா கோவம் வந்து கதை நகரும். அப்போ நீங்க கொஞ்சம் வந்து தளபதி மேல இருக்கிற ஃபேண்டம்ல வந்து நீங்க கம்மியா நடிச்சிட்டா கூட அந்த சீன் வந்து பெருசா டீப்பா இல்லாம போயிடும். அந்த சீன் எப்படி உருவாச்சு? வினோத் சார் என்ன சொன்னாரு, தளபதி என்ன சொன்னாரு? அந்த சீன் அப்போ வினோத் சார் அந்த பாப்பா நீ தூக்கி போட்ட உடனே சாரை பார்த்துட்டு ஒரு திமிரா ஒரு லுக் கொடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு. நீ அந்த லுக் திமிரா கொடுக்கறத வச்சுதான் நாளைக்கு கோவத்துல அங்க வந்து ஒரு ஆர்டர் நடக்கும். அப்ப அந்த திமிரா லுக்காவும் இது பண்ணும். சாரை பார்த்து எதுவும் நார்மலா எதுவும் இது பண்றாதீங்க, உங்களுக்கு என்ன தோணுமோ ஒரு நார்மல் பர்சன் அங்க நிக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க, அவர் என்ன நீ திமிரா பாப்ப அப்படின்ற மாதிரி எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஷாட்டு நார்மலாக லுக்கு மட்டும் கொடுத்துட்டு ஸ்மைல் பண்ணாமல் போயிட்டோம். செகண்ட் ஷாட் வச்சாரு, நான் அந்த மைண்ட்குள்ளே ஏற்றிக்கிட்டு நக்கலாக இப்படி பார்த்துட்டு இப்படி சிரிச்சுட்டு போனது. அப்போ ஏடிஸ் வந்து உங்களை யார் ஸ்மைல் பண்ண சொன்னா, வேண்டாம் அப்படின்ட்டாரு. ஆனால் வினோத் சார் மானிட்டரை பார்த்துட்டு அது நல்லா இருக்கு, அது மறுபடியும் 1 more போகலாம், நல்ல லுக்கு நல்ல திமிராக பார்த்துட்டு
திமுறா நக்கலா சிரிச்சிட்டு சிரிக்கிற போங்க மாதிரி. ஆ. நல்லா இருக்கு அப்படின்னாரு. வந்து ஓ கிட்ட வந்து அசிஸ்டன்ஸ் வந்து சொல்லிட்டு போனாரு. ஸ்மைல் வேண்டான்னு சொன்னாங்க. வேண்டாம் சார் வேண்டான்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். அதை வந்து ஏன் பண்ணீங்கன்னு ஓ கேட்டாங்க. ஓ அப்புறம் இல்ல அவர் மானிட்டரை பார்த்துட்டு நல்லா இருக்கு இது அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஓகே ஓகே. லுக்கு திமுறா பார்த்துட்டு ஸ்மைல் திமுறா சிரிச்சிட்டு போங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படின்னாரு. அது பண்ணோம். வந்து அப்புறம் ஏடிஸ் எல்லாமே வந்து கை கொடுத்து நல்லா இருக்குன்னாரு. வினோத் சார் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு. இந்த படத்துல நான் பண்ண சீன்ஸ் சின்ன சீன் தான் ப்ரோ. வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு இது ரொம்ப சின்ன சீன் தான். பட் நான் அந்த படத்துக்காக அந்த சீன்ல நிக்கிறதுக்காக நான் எவ்வளவு உழைச்சேன்னு எங்களுக்கு தெரியும். ஓகே. அதனால இது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஸ்பேஸ் அந்த படத்துல எனக்கு கிடைச்சது. வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அது பெரிய விஷயம் தான் பிரதர். அப்புறம் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நிறைய வெற்றிகள் டீமுக்கு தேங்க்யூ. நிறைய வெற்றிகள் உங்களை வந்து சேரணும். இதே மாதிரி பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டு அப்போவும் நம்ம சந்திச்சு பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா. தேங்க்யூ பிரதர்.